அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பான இந்த நன்னாளில் நம்முடைய தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்கம் இணைந்து நடத்தும் இந்த பிரம்மாண்டமான 4வது புத்தக திருவிழா தேனியிலே மிகவும் பிரம்மாண்டமாக முதல் நாள் நிகழ்ச்சியாக மக்கள் இசை கலைக்குழுவின் இசை நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாக இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து இந்த முதல் நாள் நிகழ்ச்சியை ஒரு கவுண்டர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் சேர்ந்து கவுண்டர் கொடுத்துலாமா? கொடுத்தலாம்னா ஏதாவது ஒரு சவுண்ட் கொடுக்கணும். நல்லா சுகர் பாடி ஏதாவது சவுண்ட் எல்லாம் கிருகிரு மயக்க போட்டு கொடுத்துருவேன். அதனால எல்லாரும் சேர்ந்து 10 9 இந்த பிரம்மாண்டமான இசை மேடைக்கு மக்கள் இசை கலைஞர்கள் நாட்டுப்புற விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டாக்டர் டாக்டர் செந்தில் கணேஷ் அண்ட் ராஜலட்சுமி அவர்களை வருக என உற்சாகமான கைதட்டலோடு நல்ல ஒரு கைதல் கொடுத்து வைக்க முடியல. இப்ப கொடுக்கறீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு உற்சாகமான கைதட்டல். மக்கள் இசை கலைஞர்கள் டாக்டர் செந்தில் கணேஷ் அண்ட் ராஜலட்சுமி அவர்களுக்கு ஒரு சூப்பரான ஈவினிங்ல ஒரு பிரம்மாண்டமான மக்கள் இசை கலைஞர்களின் இசை நிகழ்ச்சியை கொடுத்திருக்காங்க. இந்த தேனி மாவட்டத்திற்கு வருவதற்கும் அன்பு உள்ளவர்களை வருக பேர் அன்போடு வரவேற்று இப்போ நம்முடைய நிர்வாகத்தார் அனைவரையும் இந்த இசை மேடைக்கு அன்போடு அழைக்க போறோம். வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 4வது புத்தக திருவிழாவில் தொடர்ந்து 8 நாட்கள் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை வாரியாக பங்களிப்புடன் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சிறப்பு சேர்க்கும் விதமாக நமது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு சேர்க்கும் விதமாக இந்த சிறப்பான நிகழ்விற்கு அந்த பங்களிப்பு அலுவலர் பெருமக்களும் மற்றும் நமது தேனி மாவட்டத்திற்கு வருகை புரிந்தோரை அவர்களை வாழ்த்துவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தற்போது மேடை வர உள்ளனர். முதலாவதாக நமது உதவி கனிம வளத்துறையின் சார்பில் அந்த கனிம வளத்தை சேர்ந்த இந்த வருவாய் ஆய்வாளர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் பெருமக்கள் அனைவரும் அனைத்து வட்டாட்சியர் பெருமக்களும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முதன்மை கல்வி அலுவலர் அவர்களும் மேடைக்கு வருமாறு தற்போது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு சிறிய நிகழ்வு, ஒரு நிமிட நிகழ்வு, விரைந்து மேடைக்கு வருமாறு வட்டாட்சியர் வாங்க. தாசில்தார் சின்னம் தற்போது இப்ப கலெக்டர் சார் இப்ப மேல கூப்பிட போறோம். அப்ப அப்படியே கைதட்டெல்லாம் பறக்கணும். நல்ல ஒரு உற்சாகமான கைதட்டலோடு மதிப்புக்குரிய திரு ரஜித் சிங் சார் அவர்களை வருக பேர் அன்போடு இந்த இசை மேடைக்கு மக்கள் இசை கலைஞரின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் பேர் அன்போடு வரவேற்கிறோம். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த சிறப்பான நிகழ்விற்கு வருகை தந்து நமது மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் தொடர்ந்து வருகை உண்டு செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சகோதர சகோதரிகளுக்கு மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடி அளிப்பார்கள்.
வட்டாட்சியர் அவர்களுக்கு, மாவட்ட ஆட்சியர் அவர்கள், நம்முடைய வட்டாட்சியர் அவர்களுக்கு மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து பெரியகுளம் வட்டாட்சியர் அவர்களுக்கும், அதைத் தொடர்ந்து ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து போலி வட்டாட்சியர் அவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும், அனைத்து நேரங்களிலும் முக்கிய உறுதுணையாக இருக்கும் தேனி வட்டாட்சியர் அவர்களுக்கு, அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொடங்கி வைத்த துணை நல்வுள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றி எடுத்துக்கொண்டு எங்களுடைய மக்கள் இசை கலைகளின் இசை நிகழ்ச்சியை நிறைவு தூங்குகிறோம். நீங்க நல்லா ஒரு சேரப் கொடுக்கணும் எங்க எல்லாருக்கும் சேர்ந்து, ஏன்னா டீ குடிச்சிட்டு வந்திருக்கிறோம், நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும். நல்லா ஒரு கைதல் கொடுத்து நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுடைய மக்கள் இசை கலைஞர்களை வரவேற்றலாம். அனைவருக்கும் அன்பான பணிவான மாலை நேர வணக்கத்தினை அன்போடும் தாழ்மையோடும் எங்களுடைய மக்கள் இசை கலைக்குழு சார்பாகவும் மக்கள் இசை கலைஞர்களான செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி எங்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை சொல்லிக்கொண்டு, வாசிப்பின் விழா அறிவின் திருவிழா நம்மளுடைய தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தக்கூடிய தேனியின் 4வது புத்தக திருவிழா சீரும் சிறப்பாக நம்மளுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா திரு ரஞ்சித் சிங் ஐயா அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்போடும் துவங்கி இருக்கிறது. இந்த விழாவிற்கு சிறப்பாக உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு அரசிற்கும், அதே போன்று நம்முடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா திரு பெரியசாமி ஐயா அவர்களுக்கும், நம்முடைய மண்ணின் மைந்தர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் நம்முடைய வட்டாட்சியர்கள், அரசு அலுவலர்கள் என அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றிகளை வணக்கத்தினை சொல்லி, இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில், அதுவும் புத்தக விழாவில் எங்களுடைய மக்கள் இசை கலைக்குழுவிற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைவர் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கத்தினை சொல்லி இசை நிகழ்ச்சியை இடையே துவங்குகிறோம். அந்த வகையில் துவக்கமாக நம்முடைய பாரம்பரியமிக்க மண்வாசனை மிக்க ஒரு மண்ணிசை பாடலோடு, அதுவும் கும்மி மெட்டில் மறந்த பாடலோடு அந்த பாடலை தொடங்க இருக்கிறோம். அந்த பாடலை உங்களுக்காக வழங்க உங்கள் அபிமானத்திற்குரிய ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் அவர்கள். எனக்கு ராஜலட்சுமி, நீங்க இல்ல இந்த புத்தகம் பத்தி எல்லாம் நிறைய சொல்லுவீங்களா? சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு நேரம் நமக்கு எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவங்களோட நேரத்தெல்லாம் கொடுத்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்காங்க. அதனால முதல்ல 2-3 பாடல் கொடுத்தலாம், நிறைய நம்ம பேசலாம். எப்பவும் போல அந்த பிள்ளையார் சொல் மாதிரி நம்ம ஆரம்பிச்சாலே ஒரு கும்மி பாடலோட ஆரம்பிக்கிறது. அதனால அந்த கும்மி பாட்டோட இவங்க எல்லாரும் வந்து கும்மி அடிக்கிறது மாதிரி. என்ன பெரிய சிறப்புன்னா, சொல்லுங்க, நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்திருந்தாலும் கூட மக்கள் இசை, இந்த மண்ணிசை மேல அவங்களுக்கு ஒரு பெரிய பற்று உண்டு அப்படின்னு கேள்விப்பட்டோட எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல ஐயா அவர்கள் அரசு பள்ளியில தான் பயின்று இருக்கிறாங்க அங்கேயுமே. ஆமா, தமிழ் மேல பெரிய ஒரு அலாதி ஒரு பிரியம் பற்று ஐயாவுக்கு உண்டு அப்படின்னு
கேள்விப்பட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நானுமே வரும்போது நினைச்சிருவேன் சார் வந்துட்டு வேற மாநிலத்துல இருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, நம்ம போய் இங்கிலீஷ்ல தான் பேசணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதனால நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க, காலையில வந்தீங்களா, தேன் மாதிரி தமிழ் கேட்கணும்னு நினைச்சுப்பாங்களே அப்படின்னு. தேனிக்கு வந்து ஐயா 1 வருஷம் முன்னாடியே வந்திருக்கிறாங்க. அதனால இது வந்து அவங்க ஊரு மாதிரி ஐயாவுக்கு இல்லையா. தேனி மக்களுடைய அன்புல எப்பொழுதுமே இங்கே சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி இதோ அந்த துவக்க பாடல் மண்ணிசை பாட்டு, அதுவும் கும்மி பாட்டுங்கிறனால எல்லாருமா சேர்ந்து கும்மி கொட்டலாம், பாடும்பொழுது அப்படியே கும்மி கொட்டலாம், கை தட்டலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இதோ அந்த பாடல்களுக்கு செந்தில் வடி வேளவாறு சிந்து கவி பாட பல சங்கதிகள் கூட முன்பு செய்த வினை ஓட நல்ல சந்தரல்லி குஞ்சரங்க சிந்து கவி பாட கண்ணனாயிரம் 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 கண்ணானே கண்ணனாயிரம் 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 கண்ணனாயிரம்
சிறப்பா எல்லாருமே கொண்டாடினாங்க. ஆமா. ராஜலட்சுமி ம். எப்படி தொடக்கமே பயங்கரமா இருக்கு. எல்லா ஊர்லயும் நம்ம போய் நல்லா கை தட்டுங்க, நல்லா உற்சாகமா ஒரு கை தட்டுன்னு சொல்லுவா. ஆனைக்கு அவங்களே கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டோட ஒன்றிட்டாங்க. ஆமா. ஏன் இந்த பாட்டை நம்ம கொடுத்தோம் தெரியுமா? பொதுவாவே வந்து நாட்டுப்புற வழக்குல இது மாதிரியான பாடல்கள் அந்த திருவிழாவுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அப்படித்தான் மக்கள் பாடுறாங்க. இது வந்து புத்தக திருவிழாங்கிறனால அப்படியே திருவிழா கொண்டாட்டமா இருக்கணும்ல. ஆமா. ஒரு அம்மாவுக்கு சாமி எல்லாம் கூட வந்து சாமி வந்தது மட்டும் இல்ல, சாமி அம்மாவுக்கு வந்துச்சு. அவங்கள வந்துட்டு சாந்தப்படுத்துறதுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரி போய் அவங்க அதுதான் தமிழ்நாடு, அதுதான் தெரியும். ஆமா. அழகா இருந்துச்சு இங்க இருந்து பார்க்கும்போது. எனக்கு ஒரு இன்னொரு ஆசை. சொல்லுங்க. அந்த கேமரால இருந்து காட்டும் போது எல்இடி வால் ஃபுல்லா நம்ம மக்கள் இசை கலைகள் நிரம்பி இருந்தது. இப்ப அந்த வீடியோ நம்ம மக்கள் கைதட்டுறது, அந்த வீடியோ இந்த எல்இடி வால்ல காமிச்சா எவ்வளவு அழகா இருக்கும். வால்ல வந்து மக்கள் இருப்பாங்க. ஆமா. அந்த ரெக்கார்ட் இப்ப காட்ட போறோம். அவங்க கைதட்டுவாங்க. ஒரு 4 வரி மட்டும் பாருங்க. 4 வரி. அவங்க எல்லாரும் அப்படியே எல்லாரும் கை தூங்க பாருங்க. எல்லாரும் கை தூங்க. எல்லாரும் தெரியுமா? நாளைக்கு நியூஸ் சேனல் நம்ம தான். சூப்பர் சூப்பர். எல்லாரும் இப்ப வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, நான் 4 வரி பாட போறேன், நீங்க கும்மி. நான் வீடியோ எடுத்துறேன். கண்ணன் நன்னாதீனம் கண்ணன் நன்னாதீனம் கண்ணன் நன்னாதீனம் கண்ணானே ஒரு கண்ணன் நன்னாதீனம் கண்ணானே கண்ணன் நன்னாதீனம் கண்ணன் நன்னாதீனம் கண்ணன் நன்னாதீனம் கண்ணானே ஒரு கண்ணன் நன்னாதீனம் கண்ணானே கண்ணன் நன்னாதீனம் கண்ணன் நன்னாதீனம் கண்ணன் நன்னாதீனம் கண்ணானே ஒரு கண்ணன் நன்னாதீனம் கண்ணானே கண்ணன் நன்னாதீனம் கண்ணன் நன்னாதீனம் கண்ணன் நன்னாதீனம் கண்ணானே ஒரு கண்ணன் நன்னாதீனம் கண்ணானே சிறப்பு. எல்லாருமே சேர்ந்து அப்படியே கைதட்டி கும்மி கொட்டி ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி கொண்டு இன்னைக்கு வந்து நம்ம நிறைய வந்து மக்கள் இசை பாடல் தான் கொடுக்க போறோம். ஏன்னா இப்ப நம்ம வந்துருக்கோம்னா அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் வந்திருப்பாங்க. இது பாடுவாங்க, அது பாடுவாங்க, அது பாட முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே பாட முடியாது. ஆனா அவங்க கேட்க வேண்டிய சில பாடல்கள் எனக்கு கொடுக்க போறோம். லிஸ்ட் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும். ஆனா அவங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டா இருக்கும். அது அந்த வரிசையில நம்ம தொடர்ந்து கொடுக்க போற பாடல்கள். ஆமா, அந்த வகையில தொடர்ச்சியா ஒரு பாடல் தாயின் பெருமையை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு நம்ம கொடுக்க இருக்கிறோம். சூப்பர். ஆமா, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை எப்படி எல்லாம் வளர்த்து பேணி காத்து ஆளாக்குறான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் வந்து நான் வந்து எங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல பக்கத்துல ஆலங்குடின்னு ஒரு பேரூராட்சி, அங்க வந்து அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி, அங்க படிக்கும்போது என்னுடைய தமிழாசிரியர் சுந்தரபாரதி ஐயா, அழகு சுந்தரம் அப்படிங்கிற சுந்தரபாரதி ஐயா அவர்கள் நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது எழுதி இதை பாடு, இப்படிதான் பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு பாடல். நிறைய போட்டிகள்ல இந்த பாடலை பாடி நான் முதல் பரிசு வாங்கியிருக்கிறேன். ஐயா பேரை சொல்லி இப்ப நினைவு கூறுவதில் ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமாக இந்த குழந்தைகளுக்கு இது மாதிரியான பாடல்கள் போய் சேரணும். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்க பாட போற பாட்டு அம்மாவை பத்தி ஒரு பாட்டு பாட போறாரு. இப்ப இந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பொதுவாவே தமிழ் சினிமாவிலையும் சரி இல்ல மக்கள் இசை பாடல்களையும் அம்மாவை பத்தி பாட்டு அப்படின்னாலே சாம்பல் அடிக்கிற மாதிரி அப்படியே அழுது பல்லம்பி தள்ளி அது மாதிரி தானே இருக்கும். இந்த பாட்டு அப்படி கிடையாது. அம்மாவை பத்தி சந்தோஷமா பாடுற பாட்டு அது. அதுலயும் எப்படின்னா நம்ம இப்ப இருக்கிறோம் எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கோம். நம்மளை இப்ப நம்ம யாரும் அம்மா போன் பண்ணா அட்டன் பண்றது கூட கிடையாது பெரும்பாலுமானவங்க. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் நானு. ஆனா நம்ம ஒரு 2-3 வயசு வரைக்கும் நம்மளை வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த உலகத்துல மத்த எல்லா உயிர் இருக்குல்ல, பூனை, நாய், யானை அதெல்லாம் இருக்குல்ல, அது பிறந்ததுல இருந்தே அதை எப்படி பாத்துக்கிறதுன்னு அதுக்கு தெரியுமா? அது யாரும் கைட் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு இனத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் அறிவு வர்ற வரைக்கும் அதை பார்த்து வளர்த்து விடணும். அது யாருன்னா மனுஷன் மட்டும்தான். ஸோ அந்த நேரத்துல நம்மளை பார்த்து கண்ணியமா அந்த எறும்பு படாம ஈயரும் இல்லாம நம்மளை கவனமா வளர்க்குறது அம்மா தான். அந்த நேரத்துல அம்மா எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க, நம்மள அழகா குளிப்பாட்டி மையெல்லாம் வச்சு விட்டு நெத்தி எல்லாம் முறிச்சு அப்படிலாம் பண்ணுவாங்கல்ல. அதை தான் இப்ப பாட்டா பாட போறாரு.
நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க குழந்தைய அப்படிதான் வளர்த்துருப்பீங்க. நீங்க அது ரொம்ப கற்பனையா, ரொம்ப அழகா, மென்மையா ஒரு மக்களிசை பாடலை இப்ப நீங்க கேட்க போறீங்க. அவருடைய தமிழ் ஆசிரியர் சுந்தர பாரதி அவர்களுடைய வரிகளில் அமைந்த ஒரு பாடல் இது. ஆமாங்க ராஜலட்சுமி, இந்த பாடல் முடிஞ்சோட ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு நடனத்தையும் கொடுக்க இருக்கிறோம். கின்னஸ் சாதனை படைத்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி புகழ்பெற்ற கின்னஸ் சாதனையாளர் கோவை அனுஷாஸ்ரீ அவர்களுடைய அற்புதமான ஒரு சிறப்பு நடனத்தையும் உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு இதோ இந்த தாயின் பெருமை சொல்லும் பாடல் அன்புள்ளவர்கள். லா 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 லா. ஈரைந்து மாதங்கள் என்னை தாக்கினார், எழுந்தோடி விளையாட தினம் நீக்கினார். ஈரைந்து மாதங்கள் என்னை தாக்கினார், எழுந்தோடி விளையாட தினம் நீக்கினார். புரியாத மழலைக்கு பொருள் கூறினார், புரியாத மழலைக்கு பொருள் கூறினார். நான் பொய்யாக விழும்போதும் தடுமாறினான், மனம் தடுமாறினான். அன்னை இறைந்து மாதங்கள் என்னை தாக்கினார், எழுந்தோடி விளையாட தினம் நீக்கினார். கண்ணாக என்னை காப்பவள், நான் கண் தூங்கும் நேரத்தில் முகம் பார்ப்பவள். கண்ணுக்குள் கண்ணாக என்னை காப்பவள், நான் கண் தூங்கும் நேரத்தில் முகம் பார்ப்பவள். உதிரத்தை அமுதாக்கி பாடூட்டினார், உதிரத்தை அமுதாக்கி பாடூட்டினார். என்னை உறங்க வைக்க அவள் விழித்து தாளாட்டினார், என்னை உறங்க வைக்க அவள் விழித்து தாளாட்டினார். அன்னை இறைந்து மாதங்கள் என்னை தாங்கினார், எழுந்தோடி விளையாட தினம் ஏகினார். தன்னை வருத்தி துயர் நீக்கினார், நான் பட்டினியாய் கிடந்து எந்த பசி போக்கினார். பாடுபட்டு தன்னை வருத்தி துயர் நீக்கினார், நான் பட்டினியாய் கிடந்து எந்த பசி போக்கினார். அன்பென்னும் விதை போட்டு நீரூற்றினார், அன்பென்னும் விதை போட்டு நீரூற்றினார். அந்த அம்புலியை இங்கழைத்து சோறூட்டினார், அந்த அம்புலியை இங்கழைத்து சோறூட்டினார். அன்னை இறைந்து மாதங்கள் என்னை தாக்கினார், எழுந்தோடி விளையாட தினம்
தன்னை குளிப்பாட்டுவார் இரு கண்களுக்கு மையெழுதி கூட்டுவார் உணர்வோடு மொழி தன்னை சொல்லிக் கொடுப்பார் உணர்வோடு மொழி தன்னை சொல்லிக் கொடுப்பார் உணர்வோடு மொழி தன்னை சொல்லிக் கொடுப்பார் நெஞ்சில் உதைத்த போதும் கால்களுக்கு முத்தம் கொடுப்பார் நெஞ்சில் உதைத்த போதும் கால்களுக்கு முத்தம் கொடுப்பார் அன்னை இறைந்து மாதங்கள் என்னை தாங்கினார் எழுந்தோடி விளையாட தினம் ஏகினார் இறைந்து மாதங்கள் என்னை தாங்கினார் எழுந்தோடி விளையாட தினம் ஏகினார் நான் எழுந்தோடி விளையாட தினம் ஏகினார் நான் எழுந்தோடி விளையாட தினம் ஏகினார் நான் எழுந்தோடி விளையாட தினம் ஏகினார். நன்றி நன்றி. பாட்டு கேட்கறதுக்கு எவ்வளவு இதமா இருந்துச்சு. நீங்க ஆத்தா ஊஞ்சல பாட்டு பாடி தானே எல்லாரும் அழுது பாத்துருக்கீங்க. இந்த பாட்டை கவனிச்சு கேட்டா ஆக்சுவலா ஒரு மாதிரி கண் கலங்கிரும். சார் கண் கலங்கிட்டாங்க அந்த வரியை கேட்டு. என்ன அற்புதமான ஒரு வரி. உணர்வோடு மொழி தன்னை சொல்லி கொடுப்பால் நெஞ்சில் உதைத்த போதும் கால்களுக்கு முத்தம் கொடுப்பாள். அம்மானால மட்டும்தான் அப்படி இருக்க முடியும், வேற யாருனாலையும் அப்படி இருக்க முடியாது. ஆமா, அது குழந்தைங்க என்ன உதச்சாலும் வளர்ந்தோடனே சில குழந்தைங்க உதைக்கதான் செய்யறாங்க. அப்பவும் அம்மாக்கள் நீங்க வேணா முதியோர் இல்லத்துல போய் பாருங்க, உங்க பையனை பத்தி கோவமா 2 வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, எந்த அம்மாவும் சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்கட்டும் அவன் அப்படிம்பாங்க. நெஞ்சில் உதைத்த போதும் கால்களுக்கு முத்தம் கொடுப்பாங்கிறது குழந்தையில மட்டும் இல்ல, புள்ள எவ்வளவு வளர்ந்தாலும் அவங்களுக்கு குழந்தை தான், என்ன பண்ணாலும் அவங்களுக்கு குழந்தை தான். தாய்மையின் சிறப்பு ரொம்ப அற்புதமான ஒரு பாடல், ரொம்ப நன்றி. அதுல இன்னொரு வரி ஒண்ணு இருந்துச்சு, என்னது, இந்த அம்புலியை இங்கழைத்து சோறு ஊட்டுவாள் அப்படின்னு. அம்மா இப்ப யாராவது அம்புலியை இங்கழைத்து சோறு ஊட்டுற அம்மா யாராவது இருக்கீங்களா? அம்புலின்னா என்னன்னு கேக்குறீங்களா? தெரியுது, சூப்பர். அம்புலியை இங்க அழைத்து சோறு ஊட்டுவாங்க. அப்ப அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அதா பார் நிலா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அங்க ஒரு ராஜா இருக்கானா, அவன் குதிரையில போறானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இப்ப நம்ம மொபைல் காட்டி சோறு ஊட்டுறோம்ல, இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும், பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுக்கு இதுக்கும் என்ன தெரியுமா? அது பார்க்கும்போது குழந்தை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுச்சு, நம்ம செல்லு காட்டணும்னு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுது. ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அந்த நிலாவை காட்டி அங்க ஒரு ராஜா இருக்கிறாரு, ஒரு குதிரை ஓட்டுறாரு, அங்க ஒரு பாட்டி இருக்கு, அங்க வடை சுடுதுன்னு, அந்த ராஜா எப்படி இருப்பாருன்னா அந்த குழந்தைக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும், அந்த ராஜா அப்படிதான் இருப்பாரு. ஆனா நம்ம வீடியோல காட்டிட்டோம்னா ராஜா இப்படித்தான் இருக்கிறாருன்னு அந்த குழந்தை பிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு கற்பனை வளம் குறைஞ்சு போறதுக்கு நம்ம செல்போன் காட்டுறது ஒரு காரணமா இருக்கு. வாய்ப்பு இருந்தா, என் குழந்தைலாம் வளர்ந்துருச்சு, நீங்க வாய்ப்பு இருந்தா இப்ப இருக்கக்கூடிய கை குழந்தை வச்சிருக்கவங்க அந்த அம்புலியை இங்கழைத்து சோறு ஊட்டுவாங்கிறத கொஞ்சம் கண்டினியூ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பாடலை இவ்வளவு ரசிச்சு கேட்டதுக்கு. இன்னைக்கு நாங்களும் ரொம்ப ஆவலோட இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு, நீங்க இது வரைக்கும் கேட்காத நிறைய அற்புதமான பாடல்கள் இருக்கு, அதெல்லாம் தொடர்ந்து வழங்க காத்திருக்கிறோம். நிச்சயமா ராஜலட்சுமி. அந்த வகையில அடுத்ததான் ஆமா, புத்தக திருவிழா 4ஆம் ஆண்டாக நடக்குது நம்ம தேனியில. அதுலயும் நமக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, 2வது முறையாக இந்த வாய்ப்பு நமக்கு நம்மளுடைய மக்கள் இசை நிகழ்ச்சிக்கு, அதுவும் தேனியில மாவட்ட நிர்வாகத்தான் சார்பில் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி கொண்டு அரங்கில தொடரக்கூடிய ஒரு அற்புதமான நடனத்தை உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். எப்படியெல்லாம், ஏன்னா இப்போ வந்து ஒரு வரவேற்பு நடனம் தான், இதுக்கு அப்புறமா நாட்டுப்புற கலைகளை தொடர்ந்து அப்படியே அடுத்தடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாடலோடு ஒரு சிறப்புமிக்க நடனத்தை அவங்க கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு வரவேற்பு நடனத்தை வழங்க தொலைக்காட்சி புகழ்பெற்ற கின்னஸ் சாதனையாளர் கோவை அனுஷா ஸ்ரீ அவர்கள் வழங்கக்கூடிய அந்த சிறப்பு நடனம் உங்களுடைய பலத்த கைதட்டலோடு இதோ உங்களுக்காக சொல்லுங்கள். प्रणवालय परिपालय परमेशी कमलालय श्रीदेवी कुरिपिंसवे करुणाम्बुरासी Shut
शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा ओम परमेश्वरा परा ओम निखिलेश्वरा हरा ओम जीवेश्वरेश्वरा कनरारा ओम मंत्रेश्वरा स्वरा ओम यंत्रेश्वरा तिरा ओम तंत्रेश्वरा वरदानेरा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा நீங்க டெலிவிஷன்ல பார்க்கும்போது இது ஃபுல்லா ஃபயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம சில ரெஸ்ட்ரிக்ஷனால ஃபயர் இல்லாம இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஒரு கைதல் கொடுத்துல எல்லாரும் சேர்ந்து. நல்லா ஒரு உற்சாகமான கைதல் கொடுத்துல எல்லாரும் சேர்ந்து. அவங்க ஜீ தமிழ் கலர்ஸ் சேனல்லையும் அவங்க பண்ணும்போது ஃபுல்லா ஃபயர் வச்சே பண்ணுவாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம இது ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அந்த ஃபயர் இல்லாம பெர்ஃபார்ம் பண்றாங்க. நல்ல ஒரு கைதல் கொடுக்கலாம் அவங்களுக்கு, நல்ல உற்சாகமா. வெள்ளம் கரையாமல் காக்க குடி பாடும் குடி வா இருத்தோடு எடுத்து வா குருவான் எடுத்து வா ஒரு சூடு எடுத்து வா 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 எடுத்து வா வா குருவான் எடுத்து வா வா